ரைட். அப்ப இந்த கேள்வி செஞ்சு பார்ப்போம். பாருங்க. இதுல பிரதான கார்பன் சங்கிலியை தெரிவு செய்யணும். பிரதான கார்பன் சங்கிலி தெரிவு செய்யக்கூட இரட்டை பிணைப்பு, மும்மை பிணைப்பு எல்லாம் உள்ளடங்களாக இருக்கிற மிக நீண்ட கார்பன் சங்கிலி தெரிவு செய்யப்படும். அப்ப இதுல நம்ம இந்த திசையில் இலக்கமிட்டோம்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நமக்கு இரண்டாவது காவல்ல ஈன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈன் ஸ்டார்ட் ஆகுது. ஐந்தாவது காவல்ல ஐன் ஸ்டார்ட் ஆகுது. மொத்த திசையில இந்த திசையில இலக்கமிட்டம் என்றால் 1, 2, 3, மூன்றாவது காவல் தான் பன்மை பிணைப்பு வருது. அப்ப இந்த பக்கம் இலக்கமிட்டால் இரண்டாவது காவல்ல பன்மை பிணைப்பு வருது. இதுல மூன்றாவது காவல் தான் பன்மை பிணைப்பு வருது. ஆகவே இந்த திசையில நம்ம இலக்கமிட்டது பிழை. இந்த திசை தான் சரியா இருக்கும். அப்ப ஒன்று காபன் காபன் இரட்டை பிணைப்பா இருக்கணும் அல்லது உண்மை பிணைப்பு ஏதாவது ஒன்றுக்கு குறைந்த இலக்கம் வர்றதை பார்த்து போட்டா சரி. நம்ம குறைந்த இலக்கம் வருது இரட்டை பிணைப்பு, இந்த இந்த திசையில குறைந்த இலக்கம் வருது. ஆகவே நம்ம இந்த திசையை தான் செலக்ட் பண்ணணும். இப்ப பேர் எழுதணும். இப்ப கவனிங்க. முதலாவது நீண்ட கார்பன் சங்கிலிட பேர் எழுதுவோம். அப்ப 8 கார்பன் ஒக்டன் வரப்போகுது. அதுக்கு வந்து கிளைகளை மார்க் பண்ணிட்டு விட்டா கொஞ்சம். அப்ப இதுல நமக்கு ஒரு எத்தாயிரம் கிளை இருக்கு, ஒரு மெத்தாயிரம் கிளை இருக்கு. சரியா? அது மூன்றாவது கார்பன்ல ஒரு மெத்தாயில் கிளை இருக்கு. அதே மாதிரி நான்காவது கார்பன்ல ஒரு எத்தாயில் கிளை இருக்கு. நம்ம பிரதான கார்பன் சங்கிலிட பேர் எழுதுவோம். மொத்தம் 8 கார்பன். அப்ப ஒக்டன் வரப்போகுது. நிரம்பிய தன்மையை குறிப்பிடுவோம். இரண்டாவது கார்பன்ல ஒரு ஈன் வரப்போகுது. அதே மாதிரி ஐந்தாவது கார்பன்ல ஒரு ஐன் வரப்போகுது. ரைட். இப்ப என்ன பிரச்சனைடா, நீ கவனிங்க. இந்த ஈன் ஐன் இருக்குதானே, இதுல இந்த ஈ வந்து எப்ப வருமெண்டா, ஒரு பேரீட்டுல கடைசியா முடியக்கூடதான் இந்த ஈ வரும். அது கடைசியா முடியாம இந்த ஈ வாரது இடையில வந்தால் அந்த ஈ கட் ஆகி வரும். இப்ப ஏன் ஈன் ஐன் என்ற ஈ இருக்குதானே, அதுல வர ஈ கடைசி அந்த பேர் முடிய கூட ஏன் என்று முடிஞ்சா அல்லது ஈன் என்று முடிஞ்சா அல்லது ஐன் என்று முடிஞ்சா அந்த டைம்ல மட்டும்தான் அந்த ஈ வரும். முடிகிற டைம் இல்லாம முன்னுக்கு அந்த பேரிட்ட முன்னுக்கு இருக்கிற பகுதியில் அந்த ஈன் இந்த ஈ வந்துச்சுன்னா அந்த ஈ கட்டாயித்தான் பேரிட்டுல வரப்போகுது. ஆனா பேர் அவருக்கு யோசிச்சு பார்ப்போம். முதலாவது இந்த கிளைகள்ல பேர் எழுதணும். ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தாயில்ல பேர் தான் வரும். ஈ தானே முன்னுக்கும். அப்ப 4 எத்தாயில் 3 மெத்தாயில் ஆக்டனா டேஷ் 2 ஈன் வராது, என் வரும், இஎன் வரும். இஎன் இந்த ஈ கட் ஆகி வரப்போகுது. என் டேஷ் 5 ஐன் வரப்போகுது. 5 ஐன் வரப்போகுது. அல்லது நீங்க எப்படி எழுதலாம், இதே மாதிரி 4 எத்தாயில் சைட்ல எழுதுறேன், நீங்க எழுதுறா 4 எத்தாயில் 3 மெத்தாயில். இந்த ஒக்டுக்கு முன்னால அந்த இரண்டை கொண்டு வந்து போடலாம். டேஷ் 2 டேஷ் ஒக்டன் 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 டேஷ் 5 ஐன். அந்த ஒக்டுக்கு முன்னால கொண்டு வந்து எழுது வந்தானே, ஒக்டுக்கு முன்னுக்கு வந்து எழுதக்குள்ள ஒரு நிபந்தனை ஒண்டிக்கணும்னா, இப்ப இந்த கார்பன் எண்ணிக்கை தான் ஒக்டன. இந்த கார்பன் எண்ணிக்கைக்கு பிறகு இந்த 2 வருது, 5 வருது, ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கங்கள் வருது. அதுல முதலாவது வார இலக்கத்தை தான் நம்ம இந்த ஒக்டுக்கு முன்னால போட்டு எழுதுவோம். பின்னால இரண்டாவது வார இலக்கம் அப்படியே இருக்குமா, அப்படியே இருக்க போகுது. அப்போ இதை நோட் பண்ணி எடுங்க. நோட் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுங்க. அடுத்த கட்டாயம் எப்ப தாரேன் பேர் எழுதுங்க. கட்டாயம் அடுத்ததுக்கு பேர் எழுதி கட்டாயம் எல்லாரும் அனுப்பணும். தான் அடுத்த கேள்விக்கு போகணும். அப்ப இது விளங்கிட்டா இல்லையான்னு இருக்கா, எனக்கு ஒரு நியூஸ்ல மெசேஜ் ஒன்று தாங்க, தட்டிவிடுங்க மெசேஜ் ஒன்று.
நோட் பண்ணி முடிஞ்சவருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். அப்ப எனக்கு விளங்கும் நோட் பண்ணி முடிஞ்சுண்டு. எழுதி முடிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப அடுத்த கேள்வி போலாம்னா,
ஒரு ஆள் மட்டும் அனுப்பிக்க, ஒரு ஆள் மட்டும் அனுப்பிக்க. பாப்போம். ரைட். இப்போ கவனிங்க. பேர் எழுதிட்டு வரும். கிளைகள பேர் நம்ம எழுதிட்டோம்னா பிரதான கார்பன் சங்கிலியோட பேர் எழுதும். மொத்தம் 8 கார்பன். அப்போ ஒக்டன் வரப்போகுது. ஒக்டன் வரப்போகுது. அடுத்த ஈன் பாருங்க. 5வது கார்பன்ல ஈன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 2வது கார்பன்ல ஐன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஈன் நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வரப்போகுது. இந்த ஈ கட் ஆகி வரப்போகுதுன்னா ஈன் தான் கடைசியா வருதாமண்டா தான் அந்த ஈ வரும். இல்லைன்னா இந்த ஈ கட் ஆகி வரும். அவை பேரை பாருங்க. ஃபீனைல் மெத்தைல். இதுல யாரு ஃபர்ஸ்ட் வரும்? HIJK LMNO P என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு எம் தான் வரப்போகுது. ஆகவே 5 மெத்தைல், 5 மெத்தைல், மெத்தைல். 4 ஃபீனைல், 4 ஃபீனைல். அதனால அப்படியே சேர்த்துட்டு ஆக்ட், ஆக்ட் டேஷ் 5N டேஷ் 2 வரப்போகுது. டேஷ் 2 வரப்போகுது. 2 டேஷ் ஐன். அப்படி இல்லைன்னா இது எப்படி எழுதலாம் வேற? 5 மெத்தைல், 5 மெத்தைல், 4 ஃபீனைல், ஃபீனைல். இந்த 5N2 இதுல முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வர நம்பர் இந்த 5 தானே. அந்த 5 தூக்கி ஒக்டுக்கு முன்னால போட்டு எழுதலாம். டேஷ் 5 ஒக்டன், ஒக்டன் 2 வரப்போகுது. சரி. நோட் பண்ணி எடுங்க, நோட் பண்ணி எடுங்க. அடுத்தது போறேன்னா அடுத்து 5வது பாருங்க நோட்டை. இரண்டு முனைகளாலும் இரண்டு முனைகளாலும் சம இலக்கத்தில் வருமாயின், இரண்டு முனைகளாலும் சம இலக்கத்தில் வருமாயின், அதாவது பன்மை பிணைப்புக்கு ஒரே நம்பர் வந்தா, இரண்டு சைட்லயும் பன்மை பிணைப்புக்கு ஒரே நம்பர் வந்தா C11C குறைந்த இலக்கம் வருமாறு, குறைந்த இலக்கம் வருமாறு கிட்டிய முனையால் இலக்கம் விடப்படும். பன்மை பிணைப்புக்கு இரண்டு சைட்லயும் நீங்க உங்களுக்கு ஒரே இலக்கம் தான் வருதுன்னா நீங்க ஈனுக்கு ஈனுக்கு
குறைந்த இலக்கம் வர மாதிரி இலக்கம் விடணும். சரியா? அடுத்த உதாரணத்துக்கு கவனிங்க. உதாரணம் கீழே தந்தீங்கன்னா கேட்போன்னு இதுக்கு பேர் எழுதி சென்ட் பண்ணுங்க. கட்டமைப்பு கவனிங்க. கட்டமைப்பு CH3 CH11 CH CH2 CH2 CH3 CH C2H5 C triple bond C CH3 அடுத்து செஞ்சு குயிக்கா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம். போட்டோ அனுப்பிடுவோம். வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். பிரதான கார்பன் சங்கிலியை தெரிவு செய்யணும். அந்த பிரதான கார்பன் சங்கிலியில இரட்டை பிணைப்பு உண்மை பிணைப்பு உள்ளடங்கி இருக்கணும். அப்ப எப்படியோ போய் நம்ம ரைட் இதையும் உள்ளடங்கி ரைட் பிரதான கார்பன் சங்கிலி தெரிவு செய்யலாம். இதுக்கு இலக்கம் இட்ட வேண்டாம். இலக்கம் இட்ட வேண்டாம். கவனிங்க. இந்த சைட்ல இருந்து இலக்கம் வேண்டாம். 1 2 3 4 5 6 7 8 வரப்போகுது. இந்த சைட்ல இலக்கம் விட்டால் 1 2 3 4 5 6 7 8. அப்ப இந்த சைட்ல இலக்கம் விட்டா இரட்டை பிணைப்புக்கு இரண்டாம் இலக்கம் வருது. இந்த சைட்ல இலக்கம் விட்டா மும்மை பிணைப்புக்கு இரண்டாம் இலக்கம் வருது. அப்ப ரெண்டு சைட்லயும் இருந்து இலக்கம் விட போல கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புக்கும் ஒரே நம்பர், கார்பன் கார்பன் மும்மை பிணைப்புக்கும் ஒரே நம்பர் வந்தா நம்ம ஈனுக்கு ஈன்ல அகர வரிசைப்படி ஈதான முன்னுக்கு. அப்ப ஈனுக்கு குறைந்த இலக்கம் வார திசையான இந்த திசையை தான் நம்ம தெரிவு செய்யணும். இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். சரியா? இரண்டு திசையிலும் ஈனுக்கும் ஐனுக்கும் இரண்டு திசையிலும் ஒரே நம்பர் வருதுன்னா நம்ம ஈனுக்கு குறை குறைந்த இலக்கம் வார திசையைத்தான் செலக்ட் பண்ண வேண்டி வரும். அப்ப இதுல நமக்கு தெரியும் இவர் பிரதியீட்டு கூட்டம், இவரோட பிரதியீட்டு கூட்டம். பிரதியீட்டு கூட்டங்கள பேர் இது 5 எத்தைலன்னா 5 days எத்தைலன்னு வரப்போகுது. எத்தைலன்னு வரப்போகுது. இது ப்ரொபைல் என்ன? ப்ரொபைல் 4 ப்ரொபைல் வரப்போகுது. 4 days ப்ரொபைல் என்ன வரப்போகுது. 4 days ப்ரொபைல் என்ன வரப்போகுது. நீங்க பிரதான கார்பன் சங்கிலியை பாருங்க. 8 கார்பன் நம்ம ஒக்டன் வரப்போகுது. ரெண்டுல ஈன் வருது, இரண்டுல ஈன் வருது. இந்த ஈ கட்டாய் வரப்போகுது. அடுத்தது 6ஆம் நம்பர்ல ஐன் ஸ்டார்ட் ஆகுது. அவை 6 dash ஐன் வரப்போகுது. 6 dash ஐன் வரப்போகுது. பேர் எழுதுனா ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தைல் தானே வரப்போகுது. ப்ரொபைல் எத்தைல்ல பிக்கு முன்னுக்கு ஈ தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தைல் வரப்போகுது. நமக்கு 5 எத்தைல் டேஷ் 4 ப்ரொபைல் பிரதிநிதிகள பேர் முடிஞ்சு அடுத்தது பிரதான கார்பன் சங்கிலியோட பேர் எழுத போறோம். நம்ம கார்பன் சங்கிலியோட பேர்ல நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா அப்போ ஆக்ட் டேஷ் 2 டேஷ் n டேஷ் 6 டேஷ் ஐன் ரெண்டு வரப்போகுது. அப்படி இல்லைண்டா இதை வேற எப்படி எழுதலாம் நம்ம 5 எத்தாயில் டேஷ் 4 டேஷ் ப்ரொபைல் இந்த 2 தூக்கி ஒக்டுக்கு முன்னால போட்டு எழுதலாம். 2 octan டேஷ் 6 டேஷ் ஐன். ரைட் வெரி குட். சரியான பேர். வெரி குட்டா. இதான் அந்த பேர் அறிக்கை போகுது. இப்போ குயிக்காக நோட் பண்ணிக்கணும்.
ரைட். அடுத்தது சேதன தொழிற்பாட்டு கூட்டங்கள். தொழிற்பாட்டு கூட்டங்களை பத்தி பார்க்க போறோம். சரியா? சேதன தொழிற்பாட்டு கூட்டங்களை பார்க்க போறோம். என்னென்ன வகையான கூட்டம் இருக்கு, அதுக்கு உதாரணம் என்ன, அதை பார்க்க போறோம். சரியா? Right. முதலாவது சி டபுள் பாண்ட் சி. சி டபுள் பாண்ட் சி இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்னா அல்கீன் என்று சொல்லுவோம். அல்கீன். இது பொதுவான பேர் வந்து அல்கீன். அல்கீன் என்று சொல்லுவோம். ஈன் ஈன் கூட்டமா இருக்க போது நம்ம ஒரு கட்டாய பக்கம் கவனிங்க. உதாரணமா இப்படி வரும் CH3 CH இரட்டை பிணைப்பு CH2. ரைட். இப்ப வர பேர் வந்து மூன்று காவன் தானே, மூன்று காவன் ப்ரோப்பன் வரப்போனா ப்ரோப்பீன் என்று வரப்போதா. ப்ரோப்பீன் மூன்று காவன் அல்கீன் தானே, ப்ரோப்பீன் என்று வரும். அடுத்த ரெண்டாவது கவனிங்க, சி ட்ரிபிள் போன் சி. சி ட்ரிபிள் போன் சி கூட்டம். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா பொதுவான பேர் அட்கைன் என்று சொல்லுவோம். அட்கைன் அல்லது அல்கைன். வர கூட்டத்த பேர் வந்து ஐன் என்று வரும். இதுக்கு உதாரணம் கவனிங்க, HC ட்ரிபிள் போன் CH. இரண்டு கார்பன் அட்கைன் தானே, வேற பேர் வந்து எத்தைன். எத்தைன். அடுத்தது OH கூட்டம். OH கூட்டம். அது வேற பேர் வந்து ஆல்கஹால். ஆல்கஹால். அதுக்கு இன்னொரு பேருக்கு ஹைட்ரோக்சி உண்டு. ஹைட்ரோக்சி. இவருக்கு உதாரணம் எழுதுவோம். CH3 CH2OH. அப்ப ரெண்டு காவல் நட்கோல் தானே. அப்ப அட்கோலுக்கு பேர் எப்படி வரும் எனக்கு தெரியுமா? இரண்டு காவல் நட்கோல் தானே. அப்ப இரண்டு காவல் நட்கோல் நம்ம எத்தனோல் சொல்லுவோம். எத்தனோல். சரியா? எத்தனோல் சொல்லுவோம். அடுத்தது இவரை கவனிங்க. எல்லார பேரும் எழுத போறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் எழுதி கொண்டிருக்கோமா. இவர பேர் வந்து ஒன் ப்ரோப்போனோல்னு சொல்லுவோம். ஒன் ப்ரோப்போனோல். எப்படி அந்த பேரிடு அமைதி என்றதை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த அட்டவணையை ஃபில் பண்றோம். ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக தான். இது உண்மையான பேர் இல்லை நான் படிப்போம். எப்படி உண்மையான பேர் வருமெல்லாம் ஃபுல்லா படிப்போம். இவர ரெண்டு பேருக்கு ஒன்று ஓலண்டு வரும். ஓலண்டு வரும், ஹைட்ரோக்சைடு வரும். ரெண்டு மினிக்கா ஓல் ஹைட்ரோக்ஸ் ரெண்டு மினிக்கு. அடுத்தது அடுத்து NH2 கூட்டம். ஒரு பேர் வந்து அமைன். NH2 NH2 கூட்டம். ஒரு பேர் வந்து அமைன். அமைன் கூட்டம். அப்போ ஒரு கார்பன் அமைனை கவனிங்க. ஒரு கார்பன் அமைன். ஒரு பேர் வந்து மெத்தனமைன். மெத்தனமைன் ஒரு பேர். இது ரெண்டு கார்பன் அமைன்டா. CH3 CH2 NH2. அவர் ரெண்டு கார்பன் அமைன்டா எத்தனை அமைன் எத்தனை அமைன். மெத்தனமைன்டா ஒரு கார்பன், ரெண்டு கார்பன் எத்தனை அமைன். சிம்பிள் ஆகிக்கும் பேரிடு. சிம்பிள் ஆகி. அடுத்தது COOH. சரியா? இது எப்படி எழுதும்? COOH எழுதும். சரியான ரெண்டு மூன்று தான்.
இவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒயிக் ஆசிட் சொல்லுவோம். ஒயிக் ஆசிட், ஒயிக் ஒரு இடைவெளி ஆசிட்னு சொல்லுவோம். வேற பொதுவான பேர் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு பொதுவான பெயர் கார்பாக்சிலிக் ஆசிட். சரி, ஒருவருக்கு ஒரு உதாரணம் எழுதுவோம் கவனிங்க. HCOOH, ஒரு கார்பன் கார்பாக்சிலிக் அமிலம். வேற பேர் வந்து மெத்தனோயிக் அமிலம், மெத்தனோயிக் ஆசிட். மெத்தனோயிக் ஒரு இடைவெளி ஆசிடா. அடுத்தது மூன்று கார்பன். அப்ப ஒரு கார்பன் மெத்தனோயிக் என்ன, ரெண்டு கார்பன் எத்தனோயிக் என்ன, மூணு கார்பன், மூணு கார்பன். அப்ப ஒரு 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 ஒன்று CH2 வராது, COOH வரும். மூணு கார்பன் வரும், மூணு கார்பன். மூணு கார்பன் நோய்க்கு அமிலம் என்ன, புரோப்பனோயிக் அமிலம். புரோப்பனோயிக் ஒரு இடைவெளி ஆசிட் என்ன வருமா, புரோப்பனோயிக் அமிலம். அடுத்தது பாருங்க, விளையில் ஆல்டிஹைட். C OH. நம்ம எப்படி சொல்லுவோமா, CHO கூட்டம்னு சொல்லுவோம். ஒரு பேர் வந்து, ஒரு பேர் ஆல்டிஹைட். சரியா, இவருக்கு வந்து எல் தான் ஒரு குறிப்பாடு கொடுக்குற பேர். சரியா, ஏன்னா ஒரு ஆல்டிஹைட் டைப், ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் எப்படி பாருடா கவனியோ, ஒரு பக்கம் சி இரட்டை பிணைப்பு O, ஒரு பக்கம் H அறியும். இங்கே பக்கம் ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கலாம், ஒரு கார்பன் தொகுதி இணைஞ்சிக்கலாம், அல்லது ஒரு H இணைஞ்சிக்கலாம், அல்லது ஒரு ஒரு ஃபீனைல் தொகுதி இணைஞ்சிருந்தாலும் ஓகே தான். சரி, இது ஆல்டிஹைட் தான். முக்கியமான பகுதி தான் இந்த CHO பகுதி. சி டபுள் பாண்ட் ஓ H இருந்தால் ஆல்டிஹைட். ஆல்டிஹைட். அப்ப அவர் பேர் வந்து எல் வரப்போகுது, எல். அவருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு ஃபோமைல் ஆக்சோண்டு. ஃபோமைல், அடுத்தது ஆக்சோண்டு. ரெண்டு பேருக்கு இப்போ வரும். இப்ப இவர பேருக்கு ஒரு உதாரணம் ஒன்று பார்த்தோம் என்றால், அப்போ ஒரு கார்பன் ஆல்டிஹைட், ஒரு கார்பன் ஆல்டிஹைட் பார்க்குறேன். இது வந்து ஒரு கார்பன் தானே, மெத்தனால் வரப்போகுது. ஒரு கார்பன் ஆல்டிஹைட் தானே, மெத்தனால். இனி மூன்று கார்பன் ஆல்டிஹைட் பாவம். மெத்தனால் புரோப்பனால் வரும், புரோப்பனால். மூணு கார்பன் தானே, புரோப்பனால் வரப்போகுது. மீட்டிங் எண்ட் ஆக போகுது. மீட்டிங் எண்ட் ஆகினா இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். படிச்ச எல்லாத்தையும் கட்டாயம் படிச்சு கொண்டு வாங்க. சரியா, இது வரைக்கும் படிச்ச அனைத்தையும் ஃபுல்லா கிளியர் ஆகி கொண்டு வாங்க, படிச்சு கொண்டு வாங்க. நாளைக்கு கிளாஸ்ல இன்னும் பேர் எடு, கொஞ்சம் பெரிய பெரிய மூலக்கூறுகள பேர் எல்லாம் எழுதுவோம். சரியா, கிளாஸ் உங்களுக்கு எப்போ நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன்.